இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். இந்தியாவிலேயே முதல் டான்ஸ் கான்சர்ட் என்ற எதிர்பார்ப்பில் பிரபுதேவாவின் நடன நிகழ்ச்சிக்கு ஆர்வமுடன் சென்ற ரசிகர்கள் ஏமாற்றத்தில் பாதியிலேயே வெளியேறிய காட்சிகள்தான் இவை. நடிகரும் இயக்குனரும் பிரபல நடன கலைஞருமான பிரபுதேவாவின் நடிப்பு மற்றும் இயக்கத்தை விட அவரது நடனத்திற்கே 90s காலம் முதல் தற்போது வரை ஏராளமான ரசிகர்கள் உண்டு. பிரபுதேவா நடனமாடும் ஸ்டைலே தனிதான் என்று பலரும் ரசிக்கும் நிலையில்தான் பிரபுதேவாஸ் வைப் என்ற தலைப்பில் சென்னை நந்தனத்தில் டான்ஸ் கான்சர்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. YMCA மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஈரோட்டைச் சேர்ந்த அருண் ஈவென்ட்ஸ் என்ற நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்தியாவிலேயே முதல் டான்ஸ் கான்சர்ட் என்று விளம்பரம் செய்திருந்தது. இதில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் வருவார்கள் என்று கூறியிருந்தது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த டான்ஸ் கான்சர்ட்காக பிரோன்ஸ், கோல்டு, VIP, VVIP என பல்வேறு கேட்டகரியில் 1200 ரூபாய் முதல் 29,500 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து கான்சர்ட் இரவு 7 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் YMCA மைதானத்தில் மாலை முதலே ரசிகர்கள் வரத் தொடங்கினர். ஆனால் அதீத எதிர்பார்ப்புடன் முன்கூட்டியே வந்த ரசிகர்களுக்கு நிகழ்ச்சியின் முக்கிய புள்ளியான பிரபுதேவாவோ 1 மணி நேரம் வரை தாமதமாக வந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிரபுதேவா வந்தவுடன் டான்ஸ் கான்சர்ட் தொடங்கிய நிலையில் அவரும் முழு எனர்ஜியுடன் நடனமாடவில்லை என்றும் இதனிடையே நிறைய பேசிக்கொண்டே இருந்ததாக குற்றம் சாட்டி நிகழ்ச்சி தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளேயே ரசிகர்கள் வெளியேற தொடங்கினர். மேலும் இதற்கு வைப் கான்சர்ட் என்பதற்கு பதிலாக நோ வைப் கான்சர்ட் என்ற பெயரை மாற்றி வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் விமர்சித்தனர். இது வந்து வைப் கான்சர்ட் வித் பிரபுதேவா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கான்சர்ட்னு சொல்கிறாங்க. பட் பேரை வேணால் நோ வைப்னு வேணால் மாற்றிடலாம். ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 2 hours இருக்கும். சுத்தமாக பிரபுதேவாவோட எனர்ஜி இல்லை. அவரே 1 hour லேட்டாக தான் ஸ்டேஜில் வந்தார். மேலும் மேடையில் மட்டுமே லைட் இருந்ததாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். போதுமான கழிவறை வசதி இல்லை என்றும் ஏற்கனவே இருந்த கழிவறைகளும் அசுத்தமாக இருந்ததாகவும் அடுக்கடுக்கான புகார்களே ரசிகர்களிடமிருந்து வந்தது. மேலும் பணம் கொடுத்து வரும் தங்களுக்கு இருக்கை வசதியை கூட செய்து தரவில்லை என ஆதங்கப்பட்டனர் ரசிகர்கள். இதுக்கு வந்தோம் அப்படின்னு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. அது டான்ஸ் கான்சர்ட்ன்றதுனால ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நிற்கிறதுனால ஸ்டேஜே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்டையர்லி வைப் கில் தான் ஆக்சுவலி. அண்ட் ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சரியில்லை. இந்த மாதிரி YMCAல பண்ணையில் அதுதான் பிரச்சனை. எதிர்பார்த்து வந்தது வேறு, நடந்தது வேறு என்றும் நிறைய பேசிக்கொண்டே இருந்ததாகவும் ரசிகர்கள் புலம்பினர். கான்சர்ட் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, நடந்தது வேற. ரொம்ப பேச்சு வளவலன்னு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சவுண்டும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வைபான பாட்டை போட்டு பாட்டாவது பாடலான்னு வந்தோம்ப்பா, அது கூட நடக்கலப்பா. எப்பா ஐயப்பா, முக்காலா முக்காபுலா உள்ளிட்ட பிரபுதேவாவின் ஹிட் பாடல்களுக்கு வைப் செய்யலாம் என்று வந்த தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக புலம்பி தள்ளிய ரசிகர்கள் நிகழ்ச்சிக்கு தனுஷ் வந்தது சர்ப்ரைஸாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். இருப்பினும் பிரபுதேவாவின் நடனத்தை குறை சொல்ல முடியாது என்று விட்டுக் கொடுக்காமல் பேசிய ரசிகர்கள் நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று தெரிவித்தனர். கான்சர்ட்னு சொல்ல முடியாது, க்ரௌடுன்னு ப்ளேம் பண்ண முடியாது. டஸ்ட்டு ஃபுல்லாக ஹெவி டஸ்ட்டு, மூச்சே விட முடியல லிட்ரலி. அதை தாண்டி சேர்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இஸ் அப்சல்யூட்லி குட். பிரபுதேவா வி கான்ட் கொஸ்டின் ஹிஸ் ஸ்கில் செட்ஸ். எவ்ரிதிங் வாஸ் பிரிட்டி குட். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக் ராஜா. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.